வாங்க இன்னைக்கு புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாத்திரம் நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் விடணுங்க. எந்த காய்க்காகட்டும், பொரியலுக்காகட்டும், குழம்புக்காகட்டும் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றும் போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு வரமிளகா, உப்பு கொஞ்சம் போடணுங்க. அதே மாதிரி ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணாமல் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி கலந்து யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு சில நேரங்கள் எடுத்துக்குவேன். அந்த காயில் மஞ்சத்தூள் போட்டதை மட்டும் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு காய் ஒரு 3/4 பதத்துக்கு மேலே வெந்துடணுங்க. அதுக்கப்புறமேல் தான் ஒரு முட்டை இல்லைனா 2 முட்டை உடச்சி ஊற்றலாம். முட்டை போட பிடிக்காதவங்க வந்து தேங்காய் ஜீரகம் அரைச்சி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா வதக்கிட்டு அந்த முட்டை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி காயை நல்லா பிரட்டி விட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் வேக விட்டுருணுங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஆனால் முட்டையை வந்து போட்ட உடனே எந்த அளவுக்கு கிளறோமோ அந்த அளவுக்கு தான் எல்லா பக்கமும் அது பரவலாக படும். நம்ம கிண்டாமல் இருந்தோம்னா அது கரெக்டாக படாது. அதுக்கு முட்டைக்கான உப்பு இப்போ தான் நம்ம சேர்க்குறோம். காய்க்கான உப்பு தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். இப்போ முட்டைக்கான அளவான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் அதையும் கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு நிறுத்திட்டோம்னா அருமையான புடலங்காய் முட்டை பொரியலுங்க. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயங்க, சமீபத்தில் வந்து எங்கள் ப்ரேயரில் நியூஸ் அப்போ சொன்னது ஒரு அறிவிப்பு மாதிரி. நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகும்போது ப்ரேயரில் ஒரு சில விஷயங்கள் பற்றி பேசுவாங்க, வசனங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம். அதில் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தோணுன ஒரு விஷயம், ஃபேமிலியில் குழந்தைங்க நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வந்துடுதுங்க. நம்ம முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு வார்த்தைகள் வந்து தயங்கினாலும் வெளியில் அதுங்க அசால்ட்டாக அதை பேசிடுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா மரியாதையாக தான் ஒருத்தர் கூப்பிட்டுக்கணும். அவங்கக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணணும். நீ என்ன நினைக்கிற இதில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிள்ளைங்க ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா அது தேவையா, அதோட விலை என்ன, இப்போ நம்ம சூழ்நிலைகள் அதை எல்லாமே பேசி அது 2 பேர்த்துக்கும் ஒத்து வந்தால் தான் அந்த பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும். கேட்குறாங்கன்ட்டு எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. கேட்டு எல்லாம் கிடச்சிச்சின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து வறுமைன்னா என்ன, கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காது. கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் வளர்ந்துருவாங்க. வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களே அதை யோசிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சொல்லணும், இது இவ்வளோ தூரம் இருக்குமா, இந்த பொருள் உனக்கு தேவை, நம்ம வீட்டில் இவ்வளோ விளையாட்டு ஜாமான் இருக்குது, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, ஸ்கூல் இவ்வளோ நாள் ஓப்பன் ஆக போகுது, வேறு ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்றதையும் நாம் வந்து அவங்களுக்குள்ளே திணிக்காமல் நீயே யோசிச்சுப்பார். 2 இது இருக்குது, நீ கேட்குறதும் ஓகே, நான் சொல்கிறது நீ யோசிச்சுப்பார், எது உனக்கு கரெக்டுன்னு தோணுதோ அதுக்கப்புறம் வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் இது பண்ணணும். அவங்க கையில் பணம் கொடுக்கணுங்க. சேவிங்ஸ் சேர்த்து வை, உனக்கு எதாவது தேவைன்னா இந்த வருஷம் உன் பர்த்டேக்கு இதுலேருந்து எடுத்து நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி.